வணக்கம். இன்னைக்கு நாம விரிவாக ஆராய போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமானது. நீங்க எப்பவுமே புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். குறிப்பா வழக்கமான ஐடியாக்களுக்கு வெளியில நடக்கிற விஷயங்கள். நிச்சயமா. இன்னைக்கு அப்படிதான். உங்களுக்காகவே எதிர்கால மனித குலத்தோட திசையே மாத்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆழமான அலசலை எடுத்துட்டு வந்திருக்கோம். ம், குறிப்பா நம்மகிட்ட இருக்கிற ரெண்டு முக்கியமான சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பத்தி நாம பேச போறோம். ஒன்னு 800 கோடி முக்கள் விண்வெளியில் பரவ வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற ஒரு யூடியூப் வீடியோவோட குறிப்புகள். ரெண்டாவது சிங்கன் குவாண்டம் தெர்மோடைனாமிக் ஆற்றல் சேமிப்பு கண்டுபிடிப்பு அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான ஆவணம். ஆமா. அந்த 2 சோர்ஸும் தான் இன்னைக்கு நம்மளோட மையப்புள்ளி. சரி, இத விரிவாக பார்ப்போம். பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும், அதாவது 8 பில்லியன் மக்களையும் விண்வெளிக்கு கொண்டு போற ஒரு பிரம்மாண்டமான திட்டம். அதுக்கான ரொம்பவே காம்ப்ளெக்ஸான தொழில்நுட்பங்கள் பத்தி இந்த ஆதாரங்கள் பேசுது. இத படிக்கும்போதே எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. 8 பில்லியன் மக்களையும் ஸ்பேஸுக்கு கொண்டு போறதா? அது எப்படி சாத்தியம்? அதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி தேவைப்படும்னு நீங்க இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்க மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த சோர்சஸ் ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி ஆரம்பத்துல தெரிஞ்சாலும், அதுல குவாண்டம் இயற்பியல், பொருளறிவியல், அதாவது மெட்டீரியல் சயின்ஸ், அப்புறம் சில விசித்திரமான தத்துவங்கள், இது எல்லாத்தையும் ரொம்ப நெருக்கமா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, ரொம்பவே வித்தியாசமான கனெக்ஷன் அது. தாண்டி விண்வெளியில மனித குலம் எப்படி நிரந்தரமா வாழப் போகுதுங்கிற அடிப்படை தொழில்நுட்பத்தை அலசுது. கண்டிப்பா. இந்த மொத்த கான்செப்டையும் சுத்தி வர்ற ஒரு முக்கியமான நபர் இருக்காரு. அவர்னா விண்வெளி விஞ்ஞானி சிங்கன். ஆமா, சிங்கன். இந்த டாக்குமெண்ட்ல அவர் ஒரு சீனியர் குரு அப்படின்னு ரொம்ப மரியாதையா குறிப்பிடுறாங்க. அவர் வெறும் தியரிகளை மட்டும் பேசிட்டு இருக்கிறவர் கிடையாது. பல அறிவியல் சோதனைகளை செஞ்சிருக்காரு. 2-3 பேட்டன்ட்ஸ் வச்சிருக்காரு. பிராக்டிக்கலான ஆளுதான். ஆனா நான் இதுல கவனிச்ச ஒரு ஆச்சரியமான முரண்பாடு என்னன்னா, ஒரு விண்வெளி விஞ்ஞானியான இவருக்கு சிவில் இன்ஜினியரிங் பின்னணி இருக்கிறதா இந்த நோட்ஸ் சொல்லுது. விண்வெளி பயணத்துக்கும் சிவில் இன்ஜினியரிங்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. சிவில் இன்ஜினியரிங்னாலே கட்டடங்கள், பாலங்கள்னு தான் நாம நினைப்போம். ஆமா, எனக்கும் அதுதான் தோணுச்சு. அப்புறம் இந்த சோர்ஸ்ல இயன் கூம்பல், அப்புறம் விர்ச்சுவல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த 8 பில்லியன் மக்களை விண்வெளிக்கு அனுப்புற மாபெரும் தொலைநோக்கு திட்டத்துக்கு சிவில் இன்ஜினியரிங் அப்ரோச் எப்படி உதவி செய்யும்னு நினைக்கிறீங்க? அதாவது பூமியில நாம எப்படி வீடுகளையும் அடிப்படை கட்டமைப்புகளையும் உருவாக்குறோமோ, அதே மாதிரி 800 கோடி மக்கள் விண்வெளியில வாழணும்னா அங்க பிரம்மாண்டமான ஸ்பேஸ் ஸ்டேஷன்கள், விண்வெளி நகரங்களை நம்ம கட்டணும். ஓ, ஸ்பேஸ்ல ஒரு பெரிய சிட்டி கட்டுறது. எக்ஸாக்ட்லி. இத ஒரு ஸ்பேஸ் சிவில் இன்ஜினியரிங்னு சொல்லலாம். விண்வெளியில ஈர்ப்பு விசை இருக்காது, ரேடியேஷன் இருக்கும். அங்க கட்டடங்களை கட்டுறது பூமியில கட்டுற மாதிரி ஈஸி கிடையாது. அதனால இவ்ளோ பெரிய ஸ்ட்ரக்சர்களை நேர்ல போய் கட்டுறதுக்கு முன்னாடி அது எப்படி வேலை செய்யும்னு நாம முன்கூட்டியே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் இந்த விர்ச்சுவல் எலக்ட்ரானிக்ஸ் பயன்படுதா? ஆமா, வர்ச்சுவல் ரியாலிட்டியில அந்த விண்வெளி சூழலை அப்படியே சிமுலேட் பண்ணி டிசைனை செக் பண்றது. அந்த இயன் கூம்பல் அப்படிங்கிற குறிப்பு கூட இந்த மாதிரி சிக்கலான வர்ச்சுவல் மாடலிங் பண்றதுக்கான ஒரு பிரத்யேகமான சிஸ்டமா இருக்கலாம். புரியுது. முக்கியமா நாம விண்வெளியில இன்னும் ஒருபடி மேல செல்ல கார்பன் அடிப்படையிலான ஆற்றலை தாண்டி யோசிக்கணும். கார்பன் எனர்ஜி குறுகிய தூரத்துக்கு ஓகே. ஆனா பல கோடி மக்கள் வாழணும்னா குவாண்டம் தெர்மோடைனமிக் கருவிகள் கண்டுபிடிப்புகள் மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான எனர்ஜி சோர்ஸ் கட்டாயம் தேவைப்படுது. இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஏன்னா இவ்ளோ பெரிய நகரங்கள் அமைக்கும்போது அதுக்கு சாதாரண பேட்டரிகளோ ஜெனரேட்டர்களோ பத்தாது. சோர்ஸ் மெட்டீரியல்ல இருக்கிற அந்த குவாண்டம் தெர்மோடைனமிக் கருவியோட கட்டமைப்பு பத்தின விஷயங்களை நான் படிக்கும்போது நிஜமாவே ஆடி போயிட்டேன். அதோட மெட்டீரியல்ஸ் லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஆமா, அதோடைய நேர்மறை பகுதி, அதாவது பாசிட்டிவ் சைடுல பார்த்தா பல உலோக ஆக்சைடுகள், நானோ மெட்டல் ஆக்சைடு, செராமிக் மெட்டல் ஆக்சைடு, மெக்னீசியம் ஃபெரைட், நிக்கல், குரோமியம், போரான், துத்தநாகம், தகரம், கிராஃபைட்னு பெரிய லிஸ்டே இருக்கு. ஏதோ அட்வான்ஸ்டு லேப்ல இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா, ஆனா என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது இந்த கெமிக்கல் பெயர்கள் கிடையாது. இந்த ஹைடெக் மெட்டல்ஸ் லிஸ்டுக்கு நடுவுல பனைமரம், அப்புறம் தேங்காய் செயல்முறையில கிடைக்கிற லிக்னின், அப்புறம் பயோஃபிட் இதையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இதுல இருக்கிற பெரிய ட்விஸ்ட். ஒரு பக்கம் நிக்கல், குரோமியம்னு பேசுறாங்க, இன்னொரு பக்கம் விவசாய கழிவுகள் மாதிரி இருக்கிற பனை, தேங்காய், லிக்னின் பத்தி பேசுறாங்க. இது எப்படி மேட்ச் ஆகும்? பாக்குறதுக்கு இது ரெண்டும் துருவங்கள் மாதிரி தெரியலாம். ஆனா சயின்டிபிக் லெவல்ல லிக்னின் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பொருள்.
தாவரங்களோட செல் சுவர்கள்ல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் பாலிமர் தான் இந்த லிக்னின். மரங்களுக்கு உறுதிய கொடுக்கறது அதுதானே? கண்டிப்பா. அதே சமயம் காத்து அடிக்கும்போது வளையக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்குது. இந்த பயோஃப்ரிட் கான்செப்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த உயிரியல் பொருட்களை கார்பன் பேஸ்ட் கண்டக்டர்ஸா மாத்துது. தேங்காய், பனைமர கழிவுகள்லேருந்து கிடைக்கிற லிக்னினை அந்த நானோமெட்டல் ஆக்சைடுகளோட சேர்க்கும்போது அது ஒரு புது வகையான மெட்டீரியலை உருவாக்குது. வெறும் மெட்டல்ஸை மட்டும் பயன்படுத்தினா உடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, விண்வெளியில இருக்கிற அதீத வெப்பம் மற்றும் குளிர்ல உலோகம் விரிவடைஞ்சு உடையும். ஆனா இந்த லிக்னின் ஒரு இயற்கையான ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. இது குவாண்டம் லெவல்ல எனர்ஜியை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு யூனிக்கான அமைப்பை உருவாக்குது. ஓ, அப்போ உலோகத்தோட கடினத்தன்மையும் இயற்கையோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் சேரும்போது விண்வெளி சூழலை பாங்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் மெட்டீரியல் கிடைக்குது. சரிதா. அப்படியே அந்த டிவைஸோட எதிர்மறை பகுதி, அதாவது நெகட்டிவ் சைடுக்கு வருவோம். அங்க தாமிரம், வெள்ளி, அலுமினியம், ஜிங்க், அப்புறம் G8 வயர், குறிப்பா NdFb, அதாவது நியோடிமியம் இரும்பு போரான் காந்தங்கள் பயன்படுத்தப்படுதுன்னு டாக்குமெண்ட் சொல்லுது. அந்த டாந்தங்கள் தான் இதுல ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த நியோடிமியம் காந்தங்களை பத்தி பேசும்போது ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. கார்களுக்கும் இந்த விண்வெளி கருவிக்கும் என்ன லிங்க், அப்புறம் இந்த காந்தங்கள் எலக்ட்ரானிக் சென்சார்களோட எப்படி இன்டராக்ட் பண்ணுது? ஜெனரல் மோட்டார்ஸ் பேரை ஏன் சொல்றாங்கன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நியோடிமியம் இரும்பு போரான் காந்தங்களை 1980கள்ல கமர்ஷியலா டெவலப் பண்ணதுல அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஓஹோ, கார் மோட்டார்ஸ்க்காக டெவலப் பண்ணது. ஆமா, சின்ன சைஸ்ல பயங்கரமான மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவைப்பட்டுச்சு. அந்த டெக்னாலஜி தான் இன்னைக்கு இந்த குவாண்டம் டிவைஸ்ல பயன்படுது. இங்க நீங்க பாராமேக்னெட்டிக் அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். பாராமேக்னெட்டிக் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? பாராமேக்னெட்டிக் பொருட்கள் வெளியிலிருந்து வர்ற காந்தப்புலத்தால லேசா ஈர்க்கப்படும். இந்த கருவியில காந்தப்புலங்களுக்கும் அந்த உலோக ஆக்சைடுகளுக்கும் நடுவுல ஒரு ரியாக்ஷன் நடக்குது. சாதாரண பேட்டரி மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாம குவாண்டம் லெவல்ல எனர்ஜி உருவாக்கப்படுது. எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் இதுல என்ன பண்ணுது? சென்சார்கள் விண்வெளியில நடக்கிற டெம்பரேச்சர் சேஞ்சஸ், ரேடியேஷனை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கேத்த மாதிரி இந்த காந்த புலங்களை அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதை மட்டும் துல்லியமா வெளியிடும். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? 800 கோடி மக்களை விண்வெளிக்கு அனுப்புறது, தேங்காய் லிக்னின், நியோடிமியம் காந்தங்கள் எல்லாமே ஒன்னா சேருது. ஆனா இந்த சோர்ஸ்ல 3 தடவை திரும்ப திரும்ப கூறப்பட்டுள்ள மிகவும் விசித்திரமான ஒரு வாசகம் இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு. சிங்கன் சொல்ற அந்த வாசகம் ஆற்றல் சேமிப்பு என்பது ஒரு விபச்சாரம். இது ரொம்பவே ஹார்ஷான, சர்ச்சைக்குரிய வார்த்தை. நீங்க கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கும் இது குழப்பமா இருக்கலாம். நாங்க இந்த வார்த்தையோட சமூக பார்வைகளை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ வரல. அது எங்க நோக்கமும் கிடையாது. ஆமா, நாம சோர்ஸ்ல இருக்கிறத மட்டும்தான் அலசுறோம். ஒரு சயின்டிபிக் பார்வையில அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு விஞ்ஞானி ஏன் ஆற்றல் சேமிப்பை இவ்வளவு கடுமையா விமர்சிக்கணும்? இது பாரம்பரிய பேட்டரி முறைகள் மீதான விமர்சனமா? இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா அவர் இத ஒரு உருவகமா, அதாவது மெட்டஃபரா பயன்படுத்தியிருக்காருன்னு தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கலாம். ஒரு கெமிக்கல் பேட்டரியில ஆற்றலை தேக்கி வைக்கும் போது என்ன நடக்கும்? எனர்ஜி வீணாகும், பேட்டரி ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஸ்பேஸ் டிராவல்ல மீட்டுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே. அதுதான் விஷயம். ஒரு தூய்மையான ஆற்றலை அதோட இயல்பான ஓட்டத்திலிருந்து பிரிச்சு ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு வைக்கிறத அவர் இயற்கைக்கு முரணான விஷயமா பாக்குறாரு. அதைத்தான் அந்த கடுமையான வார்த்தை மூலமா சொல்லியிருக்காரு. ஓ, ஆற்றலை தேக்கி வைப்பதற்கும் குவாண்டம் முறையில் உருவாக்குவதற்கும் உள்ள முரண்பாட்டை இப்படி சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. குவாண்டம் லெவல்ல எனர்ஜிங்கிறது யூனிவர்ஸ் முழுக்க இருக்கு. அதை ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. தேவைப்படும் போது அந்த அரிய வகை காந்தங்கள் மூலமா ரியல் டைம்ல அப்படியே உருவாக்கிக்கலாம். எனர்ஜியை சேமிக்காம ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோவா மாத்துறது தான் விண்வெளி பயணத்துக்கு சரியான தீர்வுங்கிறது தான் விஞ்ஞானி சிங்கனோட வாதம். ரொம்ப பிரில்லியண்டான ஐடியா. ஆற்றலை ஒரு கிடங்குல அடைக்காம அந்த சிஸ்டத்தையே பிரபஞ்சத்தோட இணைஞ்சு வேலை செய்யற ஒரு மினியேச்சர் பவர் பிளான்ட் வாரி மாத்துறது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான அலசல் எவ்வளவு வித்தியாசமான தகவல்களை கொண்டிருந்ததுன்னு பாருங்க. ஆமா, ரொம்பவே பரந்த தகவல்கள். 800 கோடி மக்களை விண்வெளிக்கு அனுப்பும் கனவு, அதற்காக சிவில் இன்ஜினியரிங்கே விண்வெளிக்கு கொண்டு செல்வது, தேங்காய் லிக்னின் கலந்த நானோ உலோகங்கள், அப்புறம் ஆற்றல் சேமிப்பு குறித்த கடுமையான தத்துவ விமர்சனம். எதிர்கால விண்வெளி தொழில்நுட்பம் என்பது நாம் நினைப்பது போல் ஒரு நேர்கோட்டில் இல்ல. கண்டிப்பா இல்ல. அது உயிரியல், உலோகம், குவாண்டம் பிசிக்ஸ்னு பல துறைகளின் கலவையாக இருக்க போகுது என்பதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்புறோம்.
இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பாரம்பரியமான முறையில் ஆற்றலை சேமித்து வைப்பது அடிப்படையில் தவறானது என்றால், மனிதகுலம் விண்வெளியின் இருளுக்குள் வெகுதூரம் பயணிக்கும்போது நமது சென்சார்கள் மற்றும் உயிராதல் அமைப்புகளுக்கு, அதாவது அந்த லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ்க்கு எப்படி தொடர்ந்து சக்தி அளிக்கப் போகிறோம்? அதற்கான விடை இந்த அரிய வகை காந்தங்கள் மற்றும் தேங்காய் கழிவுகளின் விசித்திரமான கலவையில் ஒளிந்திருக்குமா? இதை நீங்களே சற்று சிந்தித்துப் பாருங்கள். ரொம்ப சரியான கேள்வி. தொடர்ந்து தேடுவோம், சிந்திப்போம்.